கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய நீதியாவே மாறி போயிடுச்சு. ஈரானுடைய எஃகு ஆலை ரொம்ப பெரிய அளவிலான டேமேஜ். அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல், அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அதை விட மோசம். இது எல்லாத்தையும் தாண்டி சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் எப்பயுமே ட்ரம்ப்புக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே. இப்போ ஏன் திடுதுப்புன்னு அவரை திட்டியிருக்காரு? யாரை திட்டினா? ட்ரம்ப்பு சவுதி அரேபியாவினுடைய இளவரசரை பார்த்து திட்டியிருக்காரு. இவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இங்கிருந்து வந்தது. நாகரிகமற்ற மனிதர்களிடமிருந்து நாகரிகமான வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கூடா நட்பு கேடாய் போய் முடியும் அப்படிங்கிற கதையாத்தான் இப்போ சவுதியினுடைய இளவரசர் முழிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படி என்ன நடந்தது? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. அமெரிக்கா ஐரோப்பாவில் மறுபடியும் கொரோனா தொற்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மெல்லாம் இங்கே லாக்டவுனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே மட்டும்தான் கொரோனா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை பற்றி, அவங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய சிகிச்சைகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்துருச்சா அது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு BA 3.2 அப்படிங்கிற அந்த பேரில் அந்த வைரஸை கண்டறிஞ்சிருக்காங்க. இதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி. ஃப்ளோரிடா, கலிஃபோர்னியா உள்ளிட்ட 25 மாகாணங்களில் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. எல்லாரும் மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத தாண்டி, தவறு செய்பவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா நாடுகள்லையும் சட்டத்தை மீறி சில விஷயங்களை செய்ய வேண்டிய தேவைகள் சூழலை பொறுத்து அமையுது. அந்த வகையில் இலங்கையில் பெட்ரோலை பதுக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்போ அதை செஞ்ச நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். கார்களுக்கு வாரத்திற்கு 15 லிட்டர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இலங்கையில் ரூல் இருக்குது. பேருந்துகளுக்கு 60 லிட்டர் மட்டும்தான் உங்களுக்கு டீசல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. இதெல்லாம் இலங்கை அரசு வகுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வடமேற்கு மாகாணத்தினுடைய நிகவரெட்டியா அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார பாலசூரியா அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய வீட்டுக்கு 4 லிட்டர் பெட்ரோலை பதுக்கி வச்சாருங்கிறது புகார். ஆனால் அவர் தன்னுடைய உணவு தேவைகளுக்காகவும் இன்னும் சில வேலைகளுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸுக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அதை வாங்கினதாக சொல்கிறாரு. இருந்தாலும் அது கண்டறியப்பட்டு கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க அவங்க தான் இந்த புகாராக சொல்லியிருப்பாங்க. இப்போ 21 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊரினுடைய மணியில் 1500 ரூபாய் இப்போ அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்முடைய அண்டை நாடுகளில் பதுக்கல் நடவடிக்கையில் கைது. இது ஆயில். நம்ம இன்னும் அதை ஃபீல் பண்ணாமல் இருக்கோம். மே மாதம் கண்டிப்பாக அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஈரானுடைய கனநீர் உலை, அதோடு சேர்த்து யுரேனியம் செறிவூட்டக்கூடிய அந்த இடம், இதை நான் காலையிலேயே உங்களுக்கு நியூஸாக போட்டிருந்தேன். ஆனால் சில இடங்களில் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த இடங்கள் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. நம்ம சொல்கிறது தான் அங்கே நடக்குது. அதே விஷயம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களும் உறுதிப்படுத்துது. அதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது விடிஞ்செழுந்துச்சு பார்த்தா அந்த விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப பெரிய அளவிலான ஆச்சரியம். சோர்ஸு கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு. சரி, அணு ஆயுதங்களுக்கான புளூட்டோனியத்தை உற்பத்தி செய்வதற்கான முக்கிய உள்கட்டமைப்பை குறிவச்சு ஈரானுடைய அராக் அப்படிங்கிற அந்த கன அணு உலை, இதன் மீது குண்டு வீசியிருக்காங்க இஸ்ரேல். இதை இஸ்ரேலுடைய IDF உறுதிப்படுத்தியிருக்காங்க. பதிலுக்கு டெக்ரான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை உங்கள் மேலே நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையினால தான் இது உருவாயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏப்ரல் மாதத்தினுடைய 1 தேதியில இருந்து 900 மருந்துகளுடைய விலை ரேட்டு எகிர போகுது. இந்தியாவில் பாராசிட்டமல் மற்றும் ஆன்டிபயாட்டிக் உள்ளிட்ட 900 அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரப்போகுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி, இந்த NPPA அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி விலை உயர்வு 0.65% இருக்கும். காரணம் என்னன்னா, மூலப்பொருட்கள் மற்றும் பேக்கேஜிங் பொருட்களுக்கான ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கச்சா எண்ணெய் பஞ்சாயத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஒரு வழியில் சம்பந்தம் இருக்குது.
காரணம் என்னன்னா ட்ரேடிங். ராய்ட்டர்ஸ் அண்ட் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈரானுடனான எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் மேற்கொள்வதற்கு UAE தயாராக இல்லை. இது சொன்னது யாரு அப்படின்னா யூசப் அல் உபைதா அப்படிங்கிற நபர் தான். இவர் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதர். அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. தொடர்ச்சியாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை எல்லா நாடுகளுக்கும் திறந்து விடப்படும் வரைக்கும் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு $1.4 trillion முதலீடு செய்வதாகவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த UAE. செய்யுங்க என்னன்னாலும் செய்யுங்க. சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானை பற்றி ட்ரம்ப் அசிங்கமான வார்த்தையில திட்டியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா அப்படின்னு கேட்டா அதை தேவைன்னு நினச்சி தான் இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி வரும், இல்லை அப்படின்னா இதுதான் நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உச்சரிக்கிறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. எது எப்படியோ, நான் பார்த்ததிலேயே வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தலைவர்கள் தான் மிகவும் முட்டாள்களாக இருக்கிறார்களோ அப்படிங்கிற அளவிற்கு மக்கள் எல்லாரும் வெளிப்படையாக பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலைமை மாறி போயிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு. எது எப்படியோ அமெரிக்கா தங்களை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்களுடைய அந்த மனப்பாங்கு அப்படிங்கிறது மாறணும். அப்படி இல்லாட்டி சவுதி அரேபியாவினுடைய இளவரசரை திட்டுற ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக மற்ற நாட்டினுடைய அரசர்களையும் இல்லை ஆளக்கூடிய மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க இல்லாமல் ஜனநாயகவாதிகளையும் திட்டத்தான் போகிறாரு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு உலகத்தில் அவர் தான் தலை சிறந்தவர்னு நினைக்கிறாரு. மீதி இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் அடிமையாக தான் நினைக்கிறாரு. சரி, சல்மான் அவர்களை திட்டியது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாம், உண்மைதான். அதற்கான ப்ரூஃப்லாம் நம்மகிட்ட இருக்கு. ரொம்ப பெரிய அளவில் மோசமான அளவில் திட்டியிருக்கார். இதை விட சவுதி அரேபியாவினுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய அரசரை ட்ரம்ப் திட்டுறாரு. அப்போ நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எக்கை வச்சு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கலாம். எக்கு இல்லாமல் இங்கே எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. ஒரு நாட்டுக்கான மிசைல் தயாரிக்கிறதுல இருந்து உலோகங்களில் இருந்து எல்லாமே எக்கு அடிப்படை. ஏன் தங்கத்தில் கூட கொஞ்சோண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த எக்கினுடைய உற்பத்தி ரொம்ப அவசியமானது. அதை கட் பண்ணக்கூடிய அளவில் எக்கு ஆலைகள் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணி இப்போது ஈரானுடைய இயக்கத்தையும் முடக்கியிருக்காங்க. 70% உற்பத்தி திறனை குறைச்சிருக்காங்க. முதல்ல 2ன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. இதில் 2 எஃகு உலைகள், இன்னொன்று அணுசக்தி மையங்கள் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 பெரிய ஆலை மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். பொருளாதார தடைகளை ஈரான் சமாளித்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவே அந்த பொருளாதார தடையை நீக்கி எல்லாரும் ஈரான்ட்டு என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல வச்ச அந்த வாய் இப்போது இஸ்ரேலை வச்சு ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. எஃகு தொழிற்துறையை முழுவதுமாக மூட வச்சிருக்கு. இது இவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டால் ஈரானுக்கு பெரிய அடி. ஆனால் ஈரானை நம்பி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கும் இது பெரிய அளவிலான பிரச்சனையை ஏற்படுத்தும். ஓமனுடைய சலாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறைமுகம், இந்த துறைமுகம் 2 ஈரானிய ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. அன்மேன்டு அந்த ட்ரோனால் அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. இந்த துறைமுகம் இதோட 2வது தடவை அட்டாக் செய்யப்படுது. இது பழைய செய்தி இல்லை, புது செய்தி. காரணம் என்னென்னா செகண்ட் டைமும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. முதல் தடவை அடித்தது ஒழுங்காக அடிக்கலைன்னு சொல்லி 2வது தடவை வேறு அடிச்சு விளையாண்டுருக்காங்க. அமெரிக்கா தனது இராணுவ உபகரணங்களை கொண்டு வருவதற்கு இந்த துறைமுகத்தை பயன்படுத்துறதுக்கு ஓமன் அரசு அனுமதிச்சது தான் அதுக்கு காரணம். பட் ஓமனோட ஈரானுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓமன் கத்தாரோட இந்த 2 நாடுகள் தான் இப்போதைக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ கத்தார் அரசு இந்த போர்லேருந்து முழுவதுமாக விலக்கிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் காலையில் சொல்லியிருந்தாங்க. அது நான் ஏற்கனவே பிரசா சிக்னேச்சரில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பசியோடு இருந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொருத்தன் பசியோடு இருந்தான்னா எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு. அந்த வகையில் இந்த சொமாலியா அப்படிங்கிற நாட்டில் இருந்து புறப்பட்டு இன்றைக்கி அமெரிக்காவினுடைய ஒரு பிரதிநிதியாக மாறி இருக்கக்கூடிய ஒமர் அப்படிங்கிற அந்த படித்த அறிவாளி, சரியா, அந்த ஆப்பிரிக்க பெண் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ட்ரம்ப்பினுடைய எண்ணெய் முற்றுகை மிகவும் கொடூரமானது. இவங்களுக்கும் ட்ரம்ப்புக்கு ஆகாது, ஆனால் ட்ரம்ப்புக்கு தான் இவங்கள பிடிக்காது. ரைட்டா? ஏன் அப்படின்னா இவங்க அமெரிக்கன்ஸ் கிடையாது, அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வந்தவங்க. அதனால் ட்ரம்ப்புக்கு இவங்கள பிடிக்காது. எந்த வகையிலையுமே இதை நியாயப்படுத்த முடியாது ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்த செயல்களை. காரணம் என்னென்னா கியூபா அப்படிங்கிற நாட்டின் மீது அவர் தேவையற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறாரு. பொருளாதார போர் மூலிமா ஒரு முழு நாட்டையுமே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கான வேலையை அவர் செய்கிறாரு. குடும்பங்கள் உணவின்றி தவிக்குது, குடிநீர் பற்றாக்குறை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே போகக்கூடிய ஏடு பொருட்களையும் ட்ரம்ப் தடுத்து நிறுத்த முயற்சிப்பது கொஞ்சம் கூட மனித நாகரிகத்துக்கு ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காங்க. வீடியோ காட்சிகளை பாருங்க. Like many Americans, I am outraged by what Trump is doing to the Cuban people. The oil blockade
enacted by the Trump administration is cruel and indefensible. Cuba poses no threat to us, yet we are strangling an entire nation with economic warfare. Families are going without food, water systems are failing, hospitals are struggling. ஈரான் போர் தொடர்பாக ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இடையில ஒரு முக்கியமான ஃபோன் கால் மீட்டிங் ஒன்று நடந்தது. இதில் 2 பேர் தானே பேசணும், 3வது யார் ஏர்டெல் காரனா அப்படின்னு கேட்டால் ஏர்டெல் காரனை விட பெரிய அப்பா டாக்கரு ஸ்டார்லிங்க் காரன் தான் நம்ம எலான் மஸ்க்கு. இப்போ எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோன் காலுக்குள்ளே இன்டரப்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிற செய்தி ரிலீஸ் ஆகிருக்கு. இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஷாக்கான ஒரு செய்தி தான். ஏன்னா நம்ம நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறத இன்னொருத்த எப்படி ஒட்டு கேட்க முடியும்? இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படி உண்மையாக இருந்தது அப்படின்னா ஏன் நீ இடையில வந்த அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. பதிலுக்கு இன்னொரு கேள்வியும் சேர்த்து நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம தானே ஓட்டு போட்டிருக்கோம். எலான் மஸ்க்கு மோடியோட ஃபோன் காலில் ப்ளஸ் ட்ரம்ப்போட சேர்ந்து ஜாயிண்ட் அடிக்கிறாரு, ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் வராரு அப்படின்னா எலான் மஸ்க்கு இந்தியாவோட ஏதாவது ஒரு லாபம் இல்லாமலோ இருக்குமா என்ன? ஏதாவது ஒரு லாபத்தோட தானே உள்ளே அந்த ஃபோன் காலில் கலந்துப்பார். அப்போது ஏன் அவர் இங்கே இருந்தார் அப்படிங்கிறது இல்லை, அந்த உரையாடலின் விளைவாக அவருக்கு என்ன ஆதாயம் கிடைக்குதுங்கிறத தான் மக்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுறேன். இது கற்பனையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கற்பனையாக இருக்கட்டும், நிஜமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான விடையை தேடி கண்டறிவது மிகவும் முக்கியமானது. அயர்லாந்து, இந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அவங்க ஒரு முக்கியமான உதவி ஒன்று செஞ்சுருக்காங்க லெபனான் மக்களுக்கு. 8000 போர்வைகளை கொடுத்துருக்காங்க. யாருக்கு? லெபனானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஸோ உலகத்தில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு சில நாடுகள் முயற்சி பண்ணுது. ஆனால் இந்த உதவி செய்கிறத தடுத்து அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிறதுக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் மட்டுமே முயற்சி செய்யுது. இந்த 2 நாடுகளுமே உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நிகழ்வுகள் அரங்கேறும் அப்படின்னு ஈரான் மாதிரியான கண்ட்ரீஸ் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட லெபனானியர்களை அவங்களுடைய இடத்துல இருந்து ஓட வச்சுட்டாங்க இஸ்ரேல். இப்போ அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எவாக்குவேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்போ நிஜமாயிட்டு இருக்கு. மக்களை விரட்டி அடிச்சுட்டு கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கனவு திட்டத்தோட இஸ்ரேல் நகர்த்தி வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது பைப்லைனை டைரக்டாக இஸ்ரேல் பக்கம் நகர்த்துறதுக்கான வேலை. இன்னொரு பக்கம் கிரேட்டர் இஸ்ரேலை ஃபார்ம் பண்ணி பெரிய அளவிலான நிலத்தை கைப்பற்றுவதற்கான பெருமுயற்சி. இதில் அமெரிக்கா தான் பகடைக்காயாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய அரபு நாடுகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறத புரியக்கூடிய பட்சத்தில் இஸ்ரேலுங்கிற நாடு உலகத்தில் இல்லாமல் போயிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.